guys, welcome back to my new video. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஏற்காடு தான் வந்திருக்கோம். அடுத்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் லேக் இருக்கான், கொஞ்சம் வாக்கர் பிஸ்னஸ்லாம் இருக்குது. பக்கத்தில் லேக்கு, பக்கத்தில் அண்ணா பூங்கா இருக்குது, இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை போக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு போட்டிங் போகலாம், ஏன்னா அது பக்கத்தில் இருக்குது முடிவு பண்ணி அது போனோம். ஃபோனில் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணுற கேமராக்கெலாம் அவங்க எதுவும் காசுலாம் வாங்கலை. 2 பேருக்கு அடல்ட்டுக்கு 20 ரூபான்னு வாங்கிட்டு அது மட்டும் தான் வாங்கிட்டாங்க. ஹேண்டி கேமு, ஸ்டில் கேம்னு என்னன்னு தெரில. ஹேண்டி கேமு, பிக் கேம்னா டிஎஸ்எல்ஆர் கோப்ரோ வரும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் தனியாக நம்ம போட்டிங் போகணுன்னா அது வந்து நம்ம தனியாக பே பண்ணோம். அது ஒரு சீட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் 2 சீட்டு புக் பண்ணியதுனால 2 பேருக்கு சேர்த்து 200 ரூபா, 400 ரூபா வாங்கிக்குவாங்க. அரை மணி நேரத்தில் ரிட்டர்ன் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த மிச்சம் 200 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக காற்றுலாம் நல்லா தான் அடிக்குது. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? அலை வந்து செமையா அடிக்குது. ஆக்சுவலா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அலை அடிக்குது, உடம்பு சரிங்க. உங்களுக்கே தெரியும் அலை வந்து இப்படி இந்த இடத்துல அடிக்குது. இதுல எங்கிட்ட திருப்புறதுன்னு வேற தெரியல, ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியல, நடுவில் மாட்டிருக்கேன். ஆக்சுவலா என்னாச்சு அப்படின்னா பின்னாடி தான் அந்த போட்டு போறதுனால அலை வந்து அப்படி கிரியேட் ஆகுது. கிரியேட்டனால இந்த போட்டு தான் ஆடுது. அவங்ககிட்ட இன்னொரு போட்டு வந்துட்டு இருக்கு. இது எப்படி டைரக்ஷன் போடுறதுன்னு கூட தெரியல. ஐயோ கால் ரொம்ப வலிக்குது. வீட்டில் ஒரு 4-5 தடவை சைக்கிள் ஓட்டிட்டு தான் இது வரணும்னு நினைக்கிறேன். அரை மணி நேரம் டைமு. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா 400 ரூபா வந்து நம்ம பே பண்ணிடணும். 200 ஃபார் 2 சீட்டர் போட்டு. எங்கிட்ட திரும்புது? இப்படி திருப்பணுமா? இப்படி திருப்பணும்னா தெரியல. எங்கேயாவது போய் இந்த போட்டில் இடிக்க போகிறேன். விட்டுறி கொஞ்ச நேரம் கால் வலிக்குது. சரி போகாத விடு, போயிட்டு தான் இருக்கு. லக்கு மறுபடியும் அந்த போட்டு வருது. இங்கே வருது, இந்த இடத்துல போட்டு வருது. இந்த இடத்துல அந்த போட்டு வருது. மறுபடியும் அலை வந்து கிரியேட் ஆக போகுது. செமையாக இருக்கும். அவங்க மேலே மட்டும் இடிக்காமல் வண்டியை மட்டும் திருப்பிடணும் நம்ம. பாருங்க செமையாக இருக்கும், செமையாக இருக்கும். இப்போ இந்த போட்டு இடித்தானே இந்த போட்டு வந்தானே இப்போ இதோட அலை வந்து நம்ம கிரியேட் ஆகும். 2 போட்டு போகுது. செமையா இருக்கு. நல்லா ஆடுது, செமையா ஆடுது. வந்து கத்துறா, இந்த கத்துறா. பயப்படாதீ, ஒன்றும் ஆகாதீ. அவ்வளோதான், நின்றுச்சு. இவ்வளோதான். இதுக்கு போய் இப்படி பயப்படுறா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப திட்டுறாவ. இன்னும் போட்டு ஆடுது. வேற ஆடுறது தெரியுதா? இந்த இதுக்கு இந்த டக்கா இது ஆடுறது தெரியும். செமையா ஆடுது, செம்மையா இருக்கு. அவ்வளோதான், நமக்கு டைம் முடிஞ்சு. நம்ம போய் வைக்கலாம். மணி 5:15 ஆச்சு. அரை மணி நேரம் தான் டைம் முடிய போகுது. இன்னும் 6 நிமிஷமா என்னமோ இருக்கு. போய் போட்டை போய் விட்டுடலாம். விட்டுட்டு 200 ருபீஸ் வாங்கிட்டு அடுத்து எங்கே போகிறதுன்றத விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். டாடா, பை பாய். பகல்லையே இப்படி இருட்டா கிடக்க. ஆக்சுவலாக இது வந்து ஹாரர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொன்னாங்க. ஒன்றும் பயமாலாம் இல்லை. இது குடிசைக்குள்ளே அப்படியே போகுது. இந்த இடத்துல எது பயமாக இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு எங்கிட்ட போன கூட எனக்கு தெரில. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். லைட் வச்சுக்கோ, நீ கையில் வச்சுக்கோ. எங்கிட்டு போகணும். ஆரோ சவுண்டை கிட்டினாங்க. இந்த மியூசிக்லாம் காப்பிரைட்ஸ் வராதுல்ல? நல்லா இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சுடுகாடா? சும்மா அப்படியே இது மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எங்கிட்டு உள்ள ஏதோ ஒன்று கத்திட்டு இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க காய்ஸ். ஒன்று வந்து உள்ள ஒரு பீஜியம் போட்டு அது கத்திட்டு இருக்கு. அட இருக்கு. இன்னொன்று வந்து உள்ள இருக்க பைத்தியம் கத்துது. இன்னொன்று வெளியே பின்னாடி ஒரு பைத்தியம். இதுக்குள்ள போகணும்டி. இதுக்குள்ள போய் இதுக்குள்ள வருமா?
எப்படி போய் போகலாம்? டேய் பயப்படாதடி. இந்த லூஸ் அதுக்கு மேலே பயப்படுறாங்க பாருங்க கைஸ். ஹாய் கைஸ், இதான் வந்து சமாதின்னு நினைக்கிறேன். இதான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இதான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். வலி இருக்குடி. இதான் கைஸ், இப்படியே நம்ம போகணும். பயப்படாதடி வாடி. என் பின்னாடி இருக்க ரொம்ப பயப்படுறா. இங்க பாருங்க, இங்க இருந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இதோட முடிஞ்சு. அதான் இதோட முடிஞ்சு. இப்போ எப்படி திறக்கிறது உள்ளே? இப்போ இந்த இடத்துல ட்விஸ்ட்டு வந்து திறக்க முடியல கைஸ். அதான் ஓ மேலே போகணும் கைஸ் நினைக்கிறேன். மேலே போகணுன்னு நினைக்கிறேன். பாருங்க கைஸ், படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க. அதான் எங்கிட்ட வெளில வந்தாச்சு கைஸ். சமைச்சாலே இருந்துச்சு. அந்தளவு ரொம்ப பயமா இல்லை. இந்த எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு.